இப்படிப்பட்ட நார்சிசிஸ்டிக் பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்ற எல்லா நெகட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸுமே உங்களோட காம்ப்ளிமெண்ட். ஓகே. அது கம்ப்ளீட் ஆப்போசிட்டா தான் நீங்க டீகோட் பண்ணி பார்க்கணும். இல்ல உங்கள வந்து ஒரு பாடி ஷேம் பண்றது தான் அவங்களோட அல்டிமேட்டான கீ ரோலே. ஒருத்தவங்கள அவங்க பார்க்குறாங்க அப்படின்னாலே ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்கள ஃப்ளஷ்ஷா பார்ப்பாங்க. இல்ல அப்படின்னா அவங்கள லஸ்ட்ஃபுல் ஆர் எல்ஸ் பார்த்தீங்கன்னா, இல்லன்னா அவங்க சர்வன்ட். இத தவிர ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வேற யாருமே கிடையாது அவங்களுக்கு. ஒன்லி அவங்களுக்கு சர்வெண்ட்டா இருக்கணும், இல்ல லஸ்ட்ஃபுல் ஆர் யூ ஆர் ஜஸ்ட் அ ஃப்ளஷ். அப்படிதான் பார்ப்பாங்க. பண்ற முதல் விஷயம் பாடி ஷேமிங். அத வச்சு தான் உங்கள கண்ட்ரோல் கேமே பண்ணுவாங்க. உங்கள ட்ரிகர் பண்றதே அதில தான். அதனால ட்ரிகரே ஆகாதீங்க. ஓகேவா? டோன்ட் கிவ் அ டேம் டு தெம். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அண்ட் அதே மாரி அவங்க சொல்ற எல்லா கிரிட்டிசிசமுமே பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ளஸ்ஸா தான் இருக்கும். அது எல்லாமே ஹிடன் காம்ப்ளிமெண்ட்ஸ். டேக் இட் ஆஸ் அன் ஹிடன் காம்ப்ளிமெண்ட். அவங்க வாயிலேருந்து வரக்கூடிய எல்லாம் உங்களோட கார்னர் பண்ற விஷயங்கள் எல்லாமே, அது உங்களோட காம்ப்ளிமெண்ட். சூப்பர் ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரென்த் தான் அது. அவங்க அதுக்கு இன்டிமிடேட் ஆயிட்டாங்க. அவங்க பயப்படுறாங்க அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்காக. ஸோ அவங்க சொல்ற எல்லாமே கிளியரா நோட் பண்ணுங்க. அவங்க உங்களோட ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் உங்கள திட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது தப்பாவே ப்ரொஜெக்ட் பண்ணி சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் உங்களோட ஸ்ட்ரென்த். ஜஸ்ட் ஸ்டே இன் யுவர் ஸ்ட்ரென்த். ஓகே. ஆனா அது அவங்களுக்கு டைஜஸ்ட் பண்ண முடியாததால அத நெகட்டிவா சொல்லுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம். அவங்களே வந்து உங்கள பத்தி பெருமையா நெனைக்கிறதெல்லாம் வந்து அவங்க உங்கள திட்டுவாங்க. காசு சம்பாதிக்கிறேன்னு இப்படி பண்றியா? ஃபிட்டா இருக்கேன்னு இப்படி பண்றியா? ஓ! நீ ஜிம் போறதால இப்படி பண்றியா? நீ எக்சர்சைஸ் பண்றதால இப்படி பண்றியா? அப்படி சொல்லுவாங்க. அண்ட் ஓகே நெறைய விஷயங்கள். ஓ! நீ வந்து இன்வெஸ்ட் பண்றதுனால இப்படி பண்றியா? ஓ! யூ ஹேவ் அ பார்ட்னர், யூ ஹேவ் அ பெஸ்ட் ஃப்ரெண்ட், யூ ஹேவ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பீப்பிள் யூ நோ. அதனால நீ இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கியா? இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அது எல்லாமே உங்க ஸ்ட்ரென்த்து தான். அவங்க சொல்ற எதையுமே வந்து நீங்க அப்படியே எடுத்துக்காதீங்க. அது எல்லாமே உங்க ஸ்ட்ரென்த். ஓகே. அப்படிதான் நீங்க எடுத்துக்க போறீங்க. என்னெல்லாம் வச்சு மார்க் பண்றாங்களோ, அது எல்லாமே அவங்க பாசிட்டிவ் தான் உங்களுக்கு.